மனிதனுடைய ஒரு மரபு அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து வந்ததில்லை. நீண்ட நெடுங்காலமா அவன் பல பரிமாணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு மரபு வந்திருக்கு. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவர்களுடைய மரபு டிஎன்ஏ ஒருத்தருக்குள் தொடர்ந்து பயணிக்கிறது. இந்த மரபு ரீதியான டிஎன்ஏ ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்யும். இந்த டிஎன்ஏ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சினுடைய ஓட்டத்தோட கலந்து வேலை செய்யும். இந்த டிஎன்ஏவை நம்ம முற்றிலும் மாற்ற முடியுமா? அப்பா, தாத்தா எல்லாமே ஒரு கொடூரமான மனநிலையில இருக்கிறாங்க. அதே உணர்வு எனக்கு வருது. இந்த கொடூரமான மனநிலை எனக்கு வேண்டாம். நான் இந்த டிஎன்ஏவை மாற்ற விரும்புகிறேன். இதை மாற்ற முடியுமா? அப்படின்னு கேட்கலாம். இல்ல எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க அப்பாவுக்கு அப்பா எல்லாருமே நல்ல ஒரு டிஎன்ஏல இருக்கிறாங்க. அவங்களோட நல்ல அறிவும் ஆற்றலும் இருக்குது. ஆனால் என்கிட்ட வெளிப்படலை. எனக்குள்ள அது எங்கேயோ புதைஞ்சு கிடக்கு. அந்த டிஎன்ஏ செயல்படாம இருக்குது. என்னுடைய பாசிட்டிவான பகுதியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நல்ல கேரக்டரான அந்த திறமையை நான் வெளியில கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அல்லது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நல்ல டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏவை நம்ம ஒரு பாசிட்டிவான டிஎன்ஏவை ஒருத்தருடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். அதெல்லாம் சாத்தியம் இருக்கிறது. மிகப்பெரிய ரகசியங்களை நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப எளிமையா வச்சுட்டு போயிருந்தாங்க. டிஎன்ஏவை மாற்றுவதற்கு உணவோ வேற மருந்தோலாம் தேவையில்லை. சில தெய்வீக குறியீடுகள் நம்முடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குறியீடுகளை சரியான முறையில் ஒருவருடைய ஆறால மார்க் பண்ணும்போது, அந்த ஆறால தொடர்ந்து அப்படி மார்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருவருடைய மரபு ரீதியான நல்ல டிஎன்ஏ வெளியே வரவும், தேவையில்லாத டிஎன்ஏ மட்டுப்படவும் வைக்க முடியும் என்ற ஆன்மீக அறிவியலை மதிப்பிற்குரிய டாக்டர் போதிபாலா சுவாமி அவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நபர்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்துருச்சு. ஒருவருக்கு உடல் சரியில்லை, வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகளினுடைய தன்மையெல்லாம் ஃபேக்டரியாலாம் சரியில்லை அப்படின்னா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா ரொம்ப ஒரு மனதிலையும் உடல்லையும் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து அவருடைய மலத்தை எடுத்துட்டு இன்னொருடைய உடல்ல வைக்கிறாங்க. அந்த வைக்கும் போது ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அப்படி வைக்கும் போது அந்த மலத்தை வச்சோடனே இவர் உடல்ல நல்ல பாக்டீரியா பரவி உடல் நல்லா சரியானது. அதோடு மட்டும் நிக்கல, அவருடைய நல்ல இன்டலெக்சுவலான கேரக்டரும் இவர்கிட்ட வர ஆரம்பிச்சது. ஒரு மலமே ஒருவருடைய உணர்வையும் உடலையும் நோய்த்தன்மையும் அவருடைய கேரக்டரையும் மாற்றுகிறது என்றால், தெய்வீக குறியீடுகள் ஒருவருக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் அதே நேரத்துல ஒருவருக்குள் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் மட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள குறியீடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒய்எம்சியில சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்ட தெய்வீக குறியீடுகளை ஆராய்ச்சி செய்து ஒரு பாடமாக வைத்திருக்கிறோம். எகிப்திய குறியீடுகளை ஆய்வு செய்து அதையும் பாடமாக வச்சிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான குறியீடுகளையும் நாம் எடுத்து ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறோம். இதை மக்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஒரு மருந்தில்லாத ஒரு வாழ்க்கை முறை, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையில போகணும், நல்ல ஒரு சக்தியோட இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு இந்த கண்டிப்பாக தெய்வீக குறியீடுகள் துணை செய்கின்றன. அதுவும் குறிப்பாக டிஎன்ஏவை மேம்படுத்தக்கூடிய அல்லது நெகட்டிவான டிஎன்ஏவை மட்டுப்படுத்தக்கூடிய குறியீடுகள் எண்ணற்றவை நம்முடைய ஒய்எம்சியினுடைய பாடத்திட்டத்தில் இருக்கின்றன. விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கற்று நீங்களும் உங்களுடைய சுற்றத்தாருக்கும் பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.